யாழ் கல்விச் சமூகம் எங்கே செல்கிறது? ஆசிரியைகளையும் மாணவிகளையும் ஏஐயில் ஆபாசமாக்கிய மாணவர்கள் கைது. காலமாக ஒரே பாடத்திட்டத்தில் கல்வி நடவடிக்கைகள் தொடர்வதால் அவை பரீட்சையை மையப்படுத்திய நகர்வாக இருக்கிறது. தொழில்நுட்பத்தை பிரதிபலிக்காமல் போவதால் மாணவர்கள் பாடசாலை கல்வியை நிறைவு செய்ததும் தொழில் பெற முடியாமல் திண்டாடி வருகின்றனர். எனவே பாடசாலை கல்வியோடு தொழில்நுட்பத்தையும் இணைத்து வழங்கினால் மாணவர்களின் மனோதிடம், நம்பிக்கை என்பன ஒரு சேர வளர்ந்து தன்னையும் முயற்சியாளனாக மாற்றி தான் சார்ந்தவர்களையும் முயற்சியாளனாக்கி விடுவான் என்ற நம்பிக்கையில் தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் ஆரம்பத்தில் கல்வி முறையாக பயில ஆரம்பிப்பவர்கள் பின்னாளில் ஃபன்னிற்காக ஒரு எடிட், ஒரு லைக், ஒரு ஷேர் என ஒரு முழு மனிதனின் வாழ்வை சிதைத்து சின்னாபின்னமாக்கி விடுகிறது இந்த தொழில்நுட்பம் என்ற நுண்ணங்கி ஏஐ. இந்த ஏஐ இன்று பல நல்ல செயற்பாடுகளை செய்வதற்காக அறிமுகப்படுத்திய அடுத்த நிமிடத்திலிருந்தே மனித மனங்களை புண்படுத்தும் நிகழ்வுகளுக்காக இன்றைய தலைமுறையினர் பயன்படுத்தி வருகின்றனர். இதில் மாணவர்களும் விதிவிலக்கல்லர். இவர்கள் ஆரம்பத்தில் விளையாட்டாக ஆரம்பித்த ஏஐ செயற்பாடு அவர்களை குற்றவாளியாக்கி நீதிமன்ற படியேறி இன்று அவர்களின் வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கி விட்டது என்பதற்கு நல்ல உதாரணம் யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கிறது. பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்களை மதிக்கும் கலாச்சாரத்தை இன்றும் நீதிமன்ற படியேறி நீதி கேட்க வைத்திருக்கிறது ஏஐ தொழில்நுட்பம். யாழ் வடமராட்சியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில், அதுவும் தன் மாணவர்களின் எதிர்காலம் இருளாக கூடாது, ஒளி பெற வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட ஆசிரியைகளினதும் தன் சக மாணவ நண்பிகளின் புகைப்படங்களையும் பெற்றுக்கொண்ட 17 வயது நிரம்பிய இம்முறை காப்போத்த சாதாரண தர பரீட்சை எழுத காத்திருக்கும் 6 மாணவர்கள் ஆபாச புகைப்படங்களை எடிட் செய்து அதே பாடசாலை ஆசிரியர் மற்றும் மாணவிகள் உட்பட வெளி மாணவர்களையும் இணைத்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்றை ஆரம்பித்து அதில் பரப்பியுள்ளனர். இதனால் மனமுடைந்த ஆசிரியர்களும் மாணவிகளும் கற்றல் மற்றும் கற்பித்தல் நடவடிக்கைகளை புறக்கணித்து பாடசாலையில் ஒன்று கூடியதால் முறுகல் நிலை ஏற்பட்டதை அடுத்து பாடசாலை அதிபர் மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடளித்ததை அடுத்து இம்முறைப்பாட்டுக்கு அமைய போலீசார் விரைந்து நடவடிக்கைகளை எடுத்து முதற்கட்டமாக 3 மாணவர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 3 மாணவர்களும் 17 வயதுடைய சிறுவர்கள். இவர்கள் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இவர்களை அச்சுவேலி பகுதியில் உள்ள சான்று பெற்ற நன்னடத்தை பாடசாலையில் தடுத்து வைக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நீதிமன்றத்தால் கட்டளையிடப்பட்டுள்ளது. இதேவேளை இச்சம்பவம் தொடர்பில் இன்னும் 3 மாணவர்கள் கைது செய்ய வேண்டிய நிலை உள்ளதாக நீதவானின் கவனத்துக்கு போலீசார் அறிவித்துள்ளதுடன் இவ்விடயம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மருதங்கேணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இளங்கன்று பயமறியாது என்பதை போல சாதாரணமாக நினைத்து ஏஐயில் எடிட் பண்ண விடயம் இன்று ஒரு தொழில்நுட்ப தவறாக பயன்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டு ஒருவரின் மரியாதை, ஒருவரின் மனநிலை, ஒருவரின் எதிர்காலத்தை பாதிக்கும் குற்றச்செயலுக்கு ஒப்பானதென அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் 17 வயது கொண்ட பாடசாலை மாணவர்கள், 18 வயதுக்கு உள் சிறுவர்கள் என்றே கணிக்கப்படுவர். எனவே இவர்கள் இந்த படங்களை ஒரு நிமிடத்திலோ 2 நிமிடத்திலோ எடிட் பண்ண போவதில்லை. அதற்கு கால அவகாசம் தேவை. எனவே பெற்றவர்கள்தான் இந்த விடயத்தில் பொறுப்பாக்கப்படுகிறீர்கள். பாடசாலை நேரங்களில் மாணவர்கள் போன் பார்ப்பதில்லை. மாணவர்களின் கைகளில் போன் இருப்பதும் இல்லை. ஆனால் பாடசாலை படலை தாண்டியதும் கையில் போன் இல்லாத மாணவர்களே இருக்க மாட்டார்கள். இதற்கு காரணம் ஃபேஷன். இந்த ஃபேஷன் என்ற பசுந்தோல் போர்த்திய புலி இன்று பெற்றவர்களின் நிலையிலுள்ள ஆசிரியர்களை ஆபாசமாக வடிவமைத்து பார்க்க வைத்திருக்கிறது என்றால், இந்த 17 வயது நிரம்பிய 6 பேரையும் சிறுவர்கள் என்ற கருத்தியலுக்கே பொருந்தாதவர்கள். அதேபோல் தங்களது வகுப்பில் படிக்கும் நண்பிகளையும் தவறாக சித்தரித்து பதிவேற்றுபவர்கள் நாளை இவர்களது பெற்றோர், சகோதரர்கள், உறவுகள் என அனைவரையும் பாதிக்கும் விடயத்தை தான் செய்ய போகிறார்கள்.
தயவு செய்து பெற்றவர்களே, பிள்ளைகள் ஃபோனில் என்ன செய்கிறார்கள், என்ன ஆப் யூஸ் பண்ணுகிறார்கள் என்று பாருங்கள். சந்தேகத்துக்கிடமான விடயங்களை முளையிலே கிள்ளிவிடுங்கள். விபரம் வெளிச்சத்துக்கு வரும் பொழுது அதனை தேடி பார்க்க போகாதீர்கள். காரணம், வெளிச்சத்துக்கு வரும் பொழுதே கைதுகளும் துரிதப்படுத்தப்பட்டுவிடும். நீதிமன்ற படியேறி உங்கள் பிள்ளை குற்றவாளி கூண்டில் நிற்பதையோ நன்னடத்தை பிரிவுக்கோ சிறை கூண்டுக்கோ செல்வதை பார்க்கவா இவ்வளவு காலமும் கஷ்டப்பட்டு இவர்களை வளர்த்திருப்பீர்கள்? இலங்கையில் யுத்தம் முடிவடைந்து 16 ஆண்டுகள். இன்று இவர்களுக்கு வயது 17. கஷ்டம் என்றால் என்ன, ஷெல் அடி என்றால் என்ன, குண்டுவிழும் சத்தம் என்றால் என்ன என தெரியாமல் வளர்ந்தவர்களுக்கு அதனை தெரியப்படுத்தி அவலங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடாது. முகாம் வாழ்க்கை எங்களோடு முடியட்டும், அவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது. பானிற்கு லைலின் என்ற கதை எங்களோடு முடியட்டும் என்று பொத்தி பொத்தி வளர்த்தவர்களின் விளைவு இன்று பெற்றோர் ஸ்தானத்தில் உள்ள ஆசிரியர்களை ஆபாசமாக பார்க்கும் மனநிலைக்கு தள்ளியிருக்கிறது. பெற்றோர்கள் உங்கள் கஷ்டத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள். நீங்கள் கடந்து வந்த பாதையை அவர்களுக்கு புடம் போட்டு காட்டுங்கள். நாங்கள் கரண்ட் இல்லாமல் படித்து பல்கலைக்கழகம் போனோம், பட்டம் பெற்றோம், வேலை செய்கிறோம். நீங்கள் கரண்டில் சார்ஜ் போட்டு ஆபாச படங்களை பார்த்து அதை எடிட் பண்ணி ஒவ்வொருவரையும் ஆபாசமாக பார்த்து பதிவேற்றி இன்று குற்றவாளியாகி எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு சுட்டி காட்டுங்கள். தயவு செய்து மனிதாபிமானத்தோடு வாழ பழக்குங்கள். AI என்ற சிறந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 4 கட்டு புத்தகத்தில் உள்ள பாடப்பரப்பை 20 முதல் 25 நிமிட தொழில்நுட்பத்தில் தெளிவாக கற்றுக் கொடுக்கும் திறன் ChatGPTயில் இருக்கிறது. மொழிப்புலமை, சொற்புலமை, ஆராய்ச்சி, அறிவு என எத்தனையோ புலமைகள் தன்னகத்தை கொண்ட AIயை தவறாக பயன்படுத்தி இன்று நன்னடத்தை பிரிவில் நாயை விட கேவலமாக இருக்கும் நிலையை நீங்களே உருவாக்கி இருக்கிறீர்கள். இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு தற்பொழுது 17 வயது. அடுத்த வருடம் வரை வழக்கு பிற்போடப்பட்டால் நிச்சயம் சிறை தண்டனை உறுதி. தயவு செய்து இந்த சம்பவம் அனைவருக்கும் படிப்பினையாகட்டும். அதேபோல் மாணவர்களை 3ஆம் நபர், அதாவது பெற்றவர்கள் தவிர்ந்தோல் தண்டிக்க கூடாது என்று கொண்டு வந்த சட்டத்தால் இன்று ஆசிரியர்களின் கைகள் கட்டப்பட்டுவிட்டது. இதனால் போலீசாரின் வழக்கு பதிவும் நீதிமன்றத்தில் குற்றப்பதிவும் சிறை கூண்டும் நன்னடத்தை பிரிவுமாக பல செயற்பாடுகள் ஓங்க தொடங்கிவிட்டன. நாளைய தலைவர்களின் நிலைதான் பரிதாபமாகிவிட்டது.